ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஷ்ரா கேமிங். அன்றைக்கி நான் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர்லேயே சொன்னேன் என்னால் முடிக்க முடியலன்னு. இல்லாததான் போட்டுருக்கோம். சரி வாங்க அதுக்கு கேட்டுருக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிரானி டு போட் எஸ்கேப். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக இந்த யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாது இருக்கிறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, அது மட்டும் எல்லாம் சப்ஸ்கிரைப் ஒண்டி பண்ணுறக்கூடாது, பெல்லைக்கான ஆள் கொடுத்துக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வரும். நிறைய இன்ட்ரெஸ்டான கேம் பிளேஸ் உங்களுக்காக காத்துன்னு இருக்குது. மிஸ் பண்ணக்கூடாது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 200க்கு செம்மக்கிட்டே இருக்கிறோம். ஓகே கிரானி கிராண்ட்பா, இன்னைக்கு உங்களுக்கு மேதான்ப்பா. அன்றைக்கி என்ன அடிச்சிங்க? இன்னைக்கு உங்களை நான் முடிக்கிறேன் பாருங்கள். வா 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 வா. கிராண்ட்பா வாப்பா. கிராண்ட்பா இங்கே இருக்குவார், தூங்கி எழுந்துட்டு அப்படியே போவார். நல்லா தூக்கம் அப்படின்னு. இந்த கிராணியே இப்போ கிராணி அதை ஒருத்துப்பா. போங்க கிராணி, என்னடியே போகிறாது கொடுத்து என்ன பாருக்கு. நீ எல்லாம் என்ன பேய் டக் டேப்பு வச்சு நான் என்ன பண்ணேன்? அடாடாடாடாடா அடா இருங்க, இது என்ன இருக்குது? இதை ரெஞ்சு வச்சு நான் என்ன பண்ணுவேன்? இங்கெல்லாம் இருக்குமா? இங்கெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. இங்கே இல்லையா? நம்மளுக்கு கன்று கிடைக்கணும். அடாடாடா ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணோம்ல, அந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த இடமா இது? அது அந்த இடம் இல்லை, அந்த மாதிரியே அதே இடத்துல வச்சுருக்காங்க. கிராணி கிராணி வா கிராணி, உன்னை நான் பொறுத்தல்றேன், என்ன அடிக்கிறியா நீ? சாவு. ஏய் பிடிக்கிறியா என்ன? படுத்து தூங்கு. கிராண்ட்பா டெய் டெய் வாடா. எனக்கு குஞ்சிட வந்துட்டாரு. தாத்தா வராரு, கதிர விட போகிறாரு. ஓகே நம்ம போடலாம். ஐயோ என் தாத்தா கைத்தில் இருக்கிற இது எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தாத்தா கொடு தாத்தா, உன் பேராண்டியில் தாத்தா, நான் யாரும் உனக்கு? தள்ளிப்பாங்க. தள்ளிப்பாங்க. பேர்லாக்கு. ஓகே சூப்பரு. நான் யார் இன்னைக்கு காமிக்கிறேன் இதுங்களுக்கு. இவ்வளோ மரியாதை இல்லாமல் பேசுகிறேன். இவ்வளோ பெரிய பேய்ங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுங்க பேயில் டம்மி பீஸுங்க. சரி, இது வந்து சும்மா சவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சவுண்ட் எஃபெக்ட் இருக்குதோ அவ்வளோதான் இதுங்க. என்ன டம்மி பாபா, கிராண்டி ஃபேன்டா நான் இப்படி சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, ஹேண்ட் வீல் இது நம்மளுக்கு சுத்தமாக தேவைப்படாத ஒரு பொருள் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, சில பேர் ஹேண்ட் வீல் கூட தேவைப்படும்ன்றாங்க. அவ்வளோ வெப்பன்கி அப்படியே ஒரு ஜம்பு. அவ்வளோ என்னன்னா செக் பண்ண வேண்டியதான். பாட்டை போடுங்க. கிரானி ஹவுஸ் எனக்கு இப்போ வேணாம். அதுங்க ரெண்டுங்களும் வேஸ்ட்டுங்க. இவ்வளோ வேஸ்ட் அப்படின்ட்டு யாராச்சும் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இங்கே உண்மையில் பாவி பசங்க. சரி, ஒரு நிமிஷம் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு இது பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பாருங்கள், ஹெலிகாப்டர் கீ இங்கே தான் இருக்கும். இங்கே தான் இருக்கும் ஹெலிகாப்டர் கீ. சொன்னேன் நல்லவா. இப்போ பாருங்கள், இங்கே ஸ்பார்க் ப்ளக் இருக்கும். போட் கீ இங்கே கேஸ் அணி இருக்கும். இங்கேயா? இல்லையா? என்னடா இது, நம்ம முடியவில்லை. சரி, இங்கே வந்து போடலாம். நம்ம கடகடான்னு போய் எடுத்துகிட்டு வந்துடலாமா? நினைக்கிறான்ப்பா. ஆக்சுவலி 2 நிமிஷம் ஆகிட்டு கொண்டு நான் நினைக்கிறேன். வருது பார்த்தீங்களா? வாங்க 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 வாங்க. சரி, இந்த கிராண்ட் பார்த்தா எங்கேன்னு தெரில. அடி வந்துடாதா? வேண்டாம் வேண்டாம் வருது. ஐயா பிடிச்சி அடிச்சிட்டான். அடே கிராண்ட்பா, உன் பேர் இன்னைக்கு இப்போ ஒரு ஷாட் ஒன்று வைக்கிறேன். இப்போது நீ கதிரி கதிரி அழ போகிறடா. ஹி என்ன அடிக்கிறதும் சிங்கத்தோட வாயில் போய் நிற்கிறதும் ரெண்டோ ஒன்றுடா கிராண்ட்பா. என்ன அடிச்சிட்டனால உன்னை நான் இப்போ முடிக்க போகிறேன். என்ன அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்கேரி டீச்சர். ஸ்கேர் டீச்சரில் ஏதோ ஒரு ஹாலாட் கேமு. அதில் கூட பரவாயில்ல, பிடிக்காது. அது பக்கத்தில் போனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் இதுவாகும். நான் இது கிராண்ட்பா கிராண்டி இருக்காங்க பாருங்கள். டேஞ்சரஸ் பீஸுங்க. டேஞ்சரஸ் இல்லை, ஓரளவுக்கு மீடியம். போகிறீங்களா? இப்போ உங்களுக்கு இப்படி ஒரே ஷாட். கிராணியே போட்டோம். இப்போ திருப்பி வராது கிராணி. ஏன் கிராணி வர? வா உன்னை போட்டு தள்ளுறேன் வா உன்னை. ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் டைம் டு கிராணியை போட்டு தள்ளுங்கள். ஆனால் என்ன அடிக்கிறீங்க? இப்போ 2 பேரும் நான் அடிக்கிறேன் பாருங்கள். ஓய் பிசிரா பவர் நான் என்னன்னு பார்க்குறியா? இப்போ இது போட்டால் தான் 2 பேருக்கு சக்கம். தாத்தோய் வாங்க. கிராணி வராங்க. கதிரை விட போகிறாங்களா? ஐயா அதோட பயப்பட மாட்டேன். நீ முஞ்சா வந்து பிடிச்சிக்கோ. ஏ கிராணி. ஹேய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். ஹேய் நீ முஞ்சா பிடிச்சிக்கோ. ஏ கிராணி சொல்லுங்கப்பா. சரி, நீ முஞ்சா பிடிச்சிக்கோ. ஏ கிராணி. முஞ்சா நீ பிடிச்சிக்கோ. ஏ கிராணி. நீங்கள் எல்லோரும் கமெண்ட்டில் சொல்கிறீங்க நீ முஞ்சா பிடிச்சிக்கோ கிராணி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு அப்படி அந்த மொட்டையோட ஃபோட்டோ, அதாவது மொட்டை தானியா, அதாவது அந்த குஞ்சிக்கணும்ப்பா. சரி,
இனி நம்ம யாருன்னு காமிக்கிறோம். அட என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே வா அடாடா. ஹேய் வா 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 வா. என்ன பார்க்குற லுக்கு சாவு. இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுறோம். கிராண்ட் பாஸ் பண்ணவலப்பா. எப்படா சொல்ல அப்படின்னீங்கன்னா நான் இது இங்கெல்லாம் குனியிருது. ஓகே ஓகே அடாடாடாடா ஏட்ரா போடுறா போய் எடுத்து தள்ளலாம் முடியல. சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் இது சேஃப்கி இங்கே போட்டுடலாம். இது வர ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கன்று தான் இப்போ நம்மளுக்கு தேவை. நமக்கு கன்னுக்கு இதுவும் வேணுமே. இருங்க சேஃப்கி கிராண்ட் வந்திருப்பாங்க தரல. ஆக்சுவலி வந்திருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். வந்தால் நம்மளுக்கு என்ன நம்ம பாட்டுக்கு போகலாம். கேஸ் கிளீனரு அவ்வளோ எஸ்கேப் ஆகும். இன்னும் நம்மளுக்கு போட் இதுவெல்லாம் கிடைக்கணும். சரி ரீசெண்டாக ஒரு சாங் செம்ம ஃபேமஸ் ஆகின்னு இருக்குது. இதோ ஒருத்தர் என்னன்னா காமான் லேடிஸ் காமான் அத்தையை வச்சு ஒரு ஃபோன்கே பண்ணிட்டாங்க. சரி அப்படி எடு. ஓகே வாங்குறா நீ பொண்ணு கேட் சொல்ல முடியாது. வாரார் தாத்தா முடிஞ்சா தொடாதீங்க தாத்தா அடிக்காதீங்க தாத்தா. சரி நான் அடுத்துக்கு இந்த கிராணி வந்துருக்கணுமே. காமோன் தாத்தா வாங்க தாத்தா 2 பேரையும் போட வேண்டியதுதான். வாங்க வாங்க யார் ஃபஸ்ட்டு வருங்க யார் அது வருது வாங்க. ஹோய் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிராண்ட்பா வாங்க வாங்க கிராணி வாங்க சீக்கிரமாக வாங்க. சரி இந்த கிராண்டி வர மாட்டேங்குது. ஹேய் தள்ளிப்பா. நல்லா கால் வச்சுருந்தோம் வாங்கி சுட்டுருவான் உன்னை. அப்புறமா சுட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கிராணி சண்டை வந்துச்சுன்னா சாமி யார் சாமி பொறுப்பு. வந்துச்சு வாங்க கிராணி ஓகே இப்போ கடகடான்னு போய் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துடணும். சரி பேட்லாக்கு நம்ம மேலே இருக்குது. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போட் இருந்தால் செம்ம சூப்பராக இருந்திருக்கும்ல. நான் எங்கே வைக்கலாங்களா அவனுங்க எப்படி யாரும் தரணும் மாதிரியே இருந்துச்சு சடன்னு. சரி இங்கே கூட ஸ்பார்க் ப்ளக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவனுக்கு கொடுக்கலையே. எங்கேன்னு பார்த்தா டக் டேப். எஸ் டக் டேப் வச்சு நான் என்ன பண்ணுறது. இங்கே பேட்லாக் இங்கே இல்லை. இங்கே பார்த்தேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பேட்லாக்கு. ஓகே பேட்லாக் கீ இனி நம்மளுக்கு தேவை போட் கீ போட் ஸ்டேரிங் ப்ளஸ் ஸ்பார்க் ப்ளக். அவ்வளோதான் எஸ்கேப். என்ன சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஏதாவது இங்கே பாவி பசங்க ஒன்றுமே கொடுக்கல. இங்கே அப்படி ஏன்டா என்னை படுத்துறீங்க. சரி இங்கே கட்டிங் பிளேடு நம்மளுக்கு இப்போ கன்று வேறு தேவை. இங்கே இங்கே டோர் இதோ நம்ம மேலே ஏறி போய் நம்ம இங்கே செக்கே பண்ணலையே. இங்கே தான் போட் ஆமாம்ல இங்கே நம்ம செக் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வெப்பன் கீ எடுத்துடலாம். வெப்பன் கீ ஓகே போடுறா கீழே அடி கீழே உட்காந்து போகிறா. சரி இப்போ எனக்கு ரோபார் எடுத்துகிட்டு போங்க. ஒரே உக்கார் தான் அவ்வளோதான். உட்காந்து ஒரே ஜம்ப் கூட அவ்வளோதான். ஓகே கிராண்ட்பா இருங்க கிராணி இருக்காட்டும். வாங்க கிராண்ட்பா வாங்க கிராண்ட்பா. ஹை டேய் நீ எப்படியும் வந்தால் நான் இடிக்க போண்டா. ஃப்ரெண்ட்ஸ் வெப்பன் எடுத்துக்கணும். இவங்களுக்கு வெப்பன் எடுத்து போட்டு திக்கிறது இவங்கள. கமோன் எல்லோரும் வாங்க 2 பேரும் வாங்கப்பா. ஐயோ இந்த பாட்டு வச்சு ஒரு ஃபோன் பே பண்ணிட்டாங்க. நான் கூட நினச்சி பார்க்கல. ஃபஸ்ட்டு ஒருத்தர் அந்த கடைக்காரரு காமோன் லேடிஸ் பட் இந்த ஃபோனுக்கு நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். வாங்க கிராணி வாங்க 2வது கிராண்ட்பா நீங்களும் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஷாட்டு பறந்தாச்சுப்பா கிராணி. வாங்க கிராண்ட்பா வாங்க கிராண்ட்பா அப்படியே ஒரு போங்க. வாங்க கிராண்ட்பா இங்கேயும் கிராண்ட்பா வரலை. இன்னும் வரணும். அவனு தாத்தா வாங்க தாத்தா இப்படி பண்ணுறீங்க. வாங்க தாத்தா வாங்க ஐயா என்ன அப்படி வைக்கிற சாவு. ஓகே நம்ம கீழே தான் என்னென்னு பார்க்கல. கீழே போய் கடன்னு எடுத்துகிட்டு கன் எடுத்துகிறாங்க போகலாம். ஓகே கமான் ஃபாஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் மேலே கூட நம்மளுக்கு ஏதாவது பொருள் இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்பா இவனா ஒரு செகண்ட் பண்ணிட்டேன்ப்பா. சரி ஓகே இங்கே என்ன இருக்குது ஸ்பார்க் ப்ளக்கு
ஃபஸ்ட்டு போய் ஃபிட் பண்ணிவிடுவோம். ஓகே ஓகே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ கன் எடுத்து 2 பேரும் போடுன்னு தூக்கிட போடு. ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரீஸ்பான் ஆக எப்படியோ லேட் ஆகும். இப்போ நம்மளுக்கு தேவை வந்து போட் ஸ்டேரிங் நிச்சயமாக கன்ஃபார்ம் மேலே தான் இருக்கும். சரி நம்ம அதுக்குள்ளே மேலே ஆக்சுவலி அவங்க மேலே இருந்தால் ஸ்பான் வைங்க. சரிப்பா நம்ம வந்து போடு. இப்போ வந்து இது வந்து அப்படியே போடலாம். கம் ஆன் கிராணி. ஓகே ஓகே வா. ஓய் கிராண்ட்பா வாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிராணி என்னை மறந்துட்டியா? பாத்தியா கூப்பிட்டா வரமாட்டேன்ற. இப்படியா நான் உனக்கு காலி பண்ணேன்? உன்னெல்லாம் எப்படி வச்சு செஞ்சுருக்குறேன். நான் கூப்பிட்டா வரல பார்த்தியா நீ? ஏன்டா டே கன் அங்கே போட்டியாடா? இப்போ சரண் வந்துச்சுன்னா என்னடா? இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் இந்த ஐடியா. இப்படியே போய் உள்ளே போகிறது. வாங்க கிராண்ட்பா வாங்க கிராணி 2 பேரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல மாட்டேன். நான் வந்து சொன்ன பார்த்தீங்களா பக்கத்துலேயே லைட்டாக ஒராசுற மாதிரி கொஞ்சம் கிட்ட போனால் தான் அவங்க ரொம்ப கிட்ட போனால் தான் அடிப்பாங்க. லைட்டாக கொஞ்சோண்டு கிட்ட போனாலாம் அடிக்க மாட்டாங்க. யார் அப்படின்னா பாபு பக்கு பார்க்குறா நீ. ஐயோ பார்க்குது. அடே எவனாவ? வாங்க கிராணி வாங்க சாவுங்க வா. ஓகே ஷூட் அவ்வளோதான். த்ரோ. வாங்க கிராண்ட்பா ஃப்ரீயாகவே சாப்பாடு தராங்க. வா கிராண்ட்பா சீக்கிரம் வா. இவன் யார் ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வந்துட்டாரு. வாங்கோய் கிராண்ட்பாய் வாங்கோய். இந்தா வயிற்றுலேயே வாங்கலாம். கான் ஃபார் 2 minutes 30 seconds தானே என்ன இது? சரி விடுங்க நம்ம போடலாம். ஓகே இனி நம்ம இந்த கிராண்டிக்கு கிராண்ட் பக்கம் சும்மா ஆட்டம் காமிச்சாச்சு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே எடுத்து சாப்பிடலாம் முடியாது போட்டு கொஞ்சம் தான். சரி நம்ம வந்து பேட்லாக் தான் எடுக்கணும். ஒரு மாதிரி இவ்வளோ ஷேக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஷேக் ஆகுது எதுக்கு? ஏன் இப்படி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஸ்டேரிங் வீல் ஏதாவது ஒரு பொருள் மேலே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம மேலே போகிறதுக்கான பொருளெல்லாம் ரெடி பண்ணலாம். பேட்லாக்கு இது இன்னும் நம்மளுக்கு 2 பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. என்ன அப்படின்னீங்கன்னா ஒன்று போட்கி போட் ஸ்டேரிங் ஓகே இது கிடச்சா நம்ம போயிட்டே இருக்கலாம். சரி ஓகே இங்கே தான் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கூட மோஸ்ட் ஆஃப் போட் கீ இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே சரி இப்போ நம்ம மேலே தான் போகணுமே. ஓகே கேஸ் சிலிண்டர் எடுத்துக்கலாம். போய் கீழே போட்டுக்கலாம். வெயிட் க்ரோபாரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே போய் அந்த கட்டிங் இது எடுத்துகிட்டு அப்படியே போடு. நம்மளுக்கு இருங்க அந்த இது ஓப்பன் ஆகிடுச்சா? ஆமாம்ல ஓப்பன் பண்ணி நான் இது பண்ணவே மறந்துட்டேன். ஓகே பாருங்கள் டே இதுவாக வருது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஹேண்ட் வீல் கூட தேவைன்றாங்க. இதுக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். கிராண்ட்பா இருக்கிறியா? கிராணி தேசம் வந்துடாத. இப்போ வாங்க. ஓகே ஐயோ கிராணி வந்தாச்சு. சரி என்ன பண்ணுறது? சரி நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அட பாவி ஆடு சரி ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் இவன் வர எப்படி ஏறான் பார்த்தீங்களா? கிராணி உன்னை படி வாங்குவா. என்னாச்சு? பக் ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ கை சிம்பிளாக காமிக்க மாட்டேங்குது. சரிங்க இப்போ காமிக்குது. ஏன் காமிக்க மாட்டேங்குது? ஓஹோ அடப்பா வைக்கலாம். சரி ஐயா இந்த கிராண்ட் பவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். நேரம் கேட்ட நேரத்தில் வரேன். வாங்கோ கிராண்ட்பா வாங்கோ கிராணி உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். இதா கிராண்ட் போய் வா போய் ஏன் போய். சரி வாப்பா கிராண்ட் போய் கிராணி உன் ஹஸ்பண்ட் செத்துறாரு வாப்பா. வாங்க கிராணி வாங்க வராங்க சாவுங்க. ஓகே இப்போ நம்மளுக்கு கன்று வந்து சம்மதாவை. ஓகே இப்போ எதாவது ஈட் பண்ணுறோம் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆடாடாடா இப்போ போய் ஏறி டே போய் இப்போ நம்மளுக்கு வந்து 90 ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்டே இப்போ போட்டு எஸ்கேப் பண்ணுறதுக்கான பொருளாலாம் இல்லை. இப்போ நான் நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தால் எஸ்கேப் பண்ணிடுவேன். என்ன எஸ்கேப் பண்ணிங்கன்னா வேறு என்ன எஸ்கேப்பு என் வாயிலே வர மாட்டேங்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நேரத்துக்கு நான் இந்த எஸ்கேப்பே பண்ணிருக்குவேன் நினச்சிருந்தா. சரி இருங்க ஃப்ரெண்ட்ஸ் மினிமம் ஒவ்வொரு பீஸாக எடுத்துகிட்டு போய் போட்டு நம்ம வந்து மேலே போகலாம். ஓகே
நான் ஸ்பார்க் ப்ளக் இருக்கிற இடத்துல கூட இதுவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபாஸ்ட்டாக போடுங்க. கட்டிங் பிளேடு எடுத்து ஸ்பார்க் ப்ளக்கு. அவ்வளோதான். நம்ம இப்போது ஒரே தடவை போய் கீழே போய்ட்டு வந்துடணும். ஹோய் ஆமாம், கட்டிங் பிளேடு நான் எங்கே வர பார்த்தீங்களா? சரி, நம்ம கட்டிங் பிளேடு கூட வரும்போது எடுத்துக்கலாம். போய் கடன்னு போய் இந்த இவன் இருக்குவான் பாருங்களேன். ஐயோ அவன் சென்று நான் அவன் பிள்ளை அவன் கிட்டே போய் நம்ம வந்து நம் பூட்கி. ஆமாம்ல, நம்ம பூட்கி கிடச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்பயும் பார்த்தேன். இப்போ நம்மளுக்கு தாலியான ஒரு பொருள்னா அவ்வளோதான் விடுங்க. எனக்கு தெரிஞ்சு போட் ஸ்டேரிங் மேலே 1000 சான்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ போட்டுடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கட்டிங் பிளேடுப்பா. அடுத்து தான் நம்மளுக்கு எல்லாமே. ஓகே, இப்போ போய் போட்டுடலாம். ஐயோ யாரும் வந்துடாதீங்க. எங்கே யாராவது வராங்களான்னு பார்த்தலாம். வேணா கிராண்ட்பியில் கிராணி என் வயல் பாருங்களா. வேணா கிராணி தயவு செஞ்சு வந்துடாத, இல்லைன்னா நான் அவுட் ஆகிடுவேன். வரல, நான் அவுட் ஆக மாட்டேன், அவுட் ஆகிடுவேன். சரி, உடனே எடுத்துட்டேன். இந்த டே உக்காந்துட்டேன். போய் எங்கே கிராணி வேணா கிராணி வராத. இந்த கிராணியும் வரல. ஓகே, கிராண்ட்பா வராதிங்க. ஐயா ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்க்கும்போது கூட இந்த கிராண்ட்பா வரலையே. இப்போ எப்படி வந்தாங்க? ஓகே, ஐயோ டே 4 இப்படியும் நம்ம வந்து எஸ்கேப் பண்ணணுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராண்ட்பாவும் நம்மளுக்கு ரொம்பவே ஆட்டம் காமிக்கிறாங்க. ஸோ அவங்கள போட்டுடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட் கன். ஐ கிராண்ட்பா எங்க? இதோ கிராண்ட்பா வராரு. தாத்தா வராரு. கதறெல்லாம் விட மாட்டார். தாத்தாவை நீங்கள் நான் தான் கதை விட போகிறேன். தாத்தா தாத்தோய் வாங்க. தாத்தா நீங்கள் வாங்க. அப்பா பறந்து போய் வந்தார். எப்பா கிராண்ட்பா இவரெல்லாம் இல்லை. அப்பா பறந்து போய் வந்தாவன். உனக்கு போய் மரியாதையா? போடாடி. மரியாதை கேட்குதா? மரியாதை நல்லா தலை. வாங்குறானே வணக்கம். இப்படி சுறாக்கிட்டே மோதுறீங்களா? நீ மோதக்கூடாது. நீனா தான் பேயாக இருந்தாலும் பேய் காமிக்கிறோம் நான். சரி, பேய் காமிக்கிறோம்ல நான். பேயெல்லாம் என்னை பார்த்து பயந்தோடும். ஆனால் நம்ம என்ன ட்வின்ஸு தான் இன்னும் முடிக்கல. ட்வின்ஸ் முடிச்சிட்டா நான் பாட்டுக்கு எப்படா ட்வின்ஸ் முடிச்சாச்சு அப்படின்னு போயிடுவேன். சரி, இந்த ட்வின்ஸு பசங்க இருக்காங்களே, என்ன பெரிய பங்களா யாருதுன்னு தெரில. யார் கிட்டேருந்து பிடுங்கினாங்கன்னு தெரில. எவ்வளோ பெரிய பங்களா கோட்டையை கட்டி வச்சுருக்காங்க. சரி, திருட்டு பசங்க அவங்க. சரி, இப்போது எனக்கு தெரிஞ்சு 90% ஆஃப் பீப்புள்ஸ் இப்போ வந்து போயிட்டுருக்குவீங்க. ஏதோ ஒருத்தர் 99.9% யாராவது ஒருத்தர் பார்த்துருந்தீங்கன்னா, ஆக்சுவலி ஒருத்தர் தான் பார்க்குவீங்க யாராவது. ஸோ நம்ம வந்து கடன்னு வச்சுட்டு சீக்கிரம் நம்மளுக்கு லாஸ்ட் டே. நம்மளால் இதுவெல்லாம் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து கஷ்டம்லாம் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஈஸியாகவே பண்ணிடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கடன்னு போய் அப்படியே இது கட் பண்ணா பூட்டு கிடச்சிட்டா நல்லாயிருக்கும். என்னது முடிச்சிட்டீங்க? எஸ்கேப் அவ்வளோ எஸ்கேப். எஸ். இப்போ கிராண்ட்பா 2 பேரும் முடிச்சிடலாம். கிராண்ட்பா உன் தைரியமான கிராண்ட்பா வாடா. நீ தைரியமான நான் இந்த போடா நடிச்சலா போடா. ஓய் வாங்க. எத்தனை பேர் இல்லை, ஒரு படியாக வந்தாலும் இப்போது மோதிரத்துக்கு நான் ரெடி. ஏன்னா என்கிட்ட கன்று இருக்குதே. வாங்க கிராண்ட்பா வாங்க சீக்கிரம் வாங்க. கிராண்ட்பா ஃபஸ்ட்டு நீ வாடா. ஏன்னா கிராணி கூட காது கேட்கும். இவங்க இருக்கிறப்ப கிராண்ட்பா காது கேட்காது. அவனுக்கு பிடிச்ச அந்த இது போட்டால் தான் அவனுக்கு காது கேட்கும். ஓகே, அடாடாடா ஃப்ரெண்ட்ஸ், இந்நேரத்துக்கு உள்ளாங்க இந்த வீடியோ போய் இருக்காது. ஓகே, எங்கே கிராண்ட்பா? இந்த கிராணி வா இந்த சால். சரி வாங்க கிராண்ட் போய் வாங்க சீக்கிரம் வாங்க. எங்கள் கிராண்ட்பா நீ இருக்கிற தோண்டாரு. ஐயா அவ்வளோ ஷூட் பண்ணியாச்சு. போடு. இப்போ நான் மேலே போகணும் அந்த ஹேண்ட் வீலு. ஏன்னா அது எதுக்கோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான்றாங்க. என்னத்துக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சு போடலாம்ப்பா. ரொம்ப யூஸ்ஃபுல். ஆனால் வந்து அவங்க வந்து இல்லைப்பா இது கூட தேவைன்றாங்க ஹேண்ட் வீல் கூட. இல்லை நம்ம இந்நேரத்துக்கு கீழே போட்டுக்கலாம். இன்னும் எதுக்கும் யூஸ் பண்ணுவோமே. இப்போது நம்மளுக்கு வேறு சரியாக டைம் இல்லை. ஸோ நம்ம வேறு கடன்னு பண்ணோம். இந்த ஃபஸ்ட்டு இந்த கிராணி தான் வரும். ஸோ அப்படியே குச்சிடலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கீழே போட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் இந்த கிராண்ட்பையும் நம்ம திருப்பி ஒரு டைம் போடுற அந்த வேலை வரும். ஸோ அது எப்போன்னு எனக்கு தெரியல. அவ்வளோதான். இப்போ போய் இந்த ஹேண்ட் வீல் எடுத்துகிட்டு வந்து
இது பண்ணி மொத்தத்தில் நம்ம வந்து எஸ்கேப் ஆக போகிறோம். எஸ், என்னோடய கனவு, என்னோடய லட்சியம் நிறைவேற போகுது. அட என்னடா இது? அவ்வளோ நேரத்துக்கு நம்ம போய்ட்டுருக்கலாம் கீழே. சரி, கிராண்ட்பா வராதீங்க. சரி, நம்ம வந்து கன்று லோட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, இந்த கன்னுக்கான ஆமோ மேலே இருக்கும். ஃபாஸ்ட்டாக போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த 2 நிமிஷம் இவங்களுக்கு தருது. ஒரு 10 நிமிஷம் கொடுத்துருந்தா நேரத்துக்கு நம்ம எஸ்கேப் ஆகிடுக்கலாம். சரி, 1 2 இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராண்ட்பா வந்துட்டோம். அவங்கள நான் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கிராண்ட்பா முடிச்சுட்டு காமிக்கிட்டா வேணா விடுங்க, நம்ம தப்பி போயிடலாம். ஹே கிராண்ட்மா, அதாவது கிராண்ட்பா கிராணி வராதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஓகே, நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு ஹேண்டில் இதை வச்சு ஒரே சுத்தாலாம். இப்போ போட்டு ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கெல்லாம் தேவையில்ல. தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மெக்கானிக் நான் தான் இருக்கேன்ல. ஓகே, போடு. வராத இங்கே கிராண்ட்பா. ஓகே, அவங்க வந்தால் கூட நம்மளுக்கு ஒன்றும் இல்லைப்பா. ஷார்ட் கன் நம்மக்கிட்ட இருக்குது, ஒரே ஷார்ட்டில் போட்டு தள்ளிடலாம். ஓகே, நம்ம இதை வச்சுட்டு இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இதுதான் செம்ம கடுப்பு, செம்ம லேட் ஆகும் இதுக்கு. சரி, போடு. அவ்வளோதான். ஹேண்டில் எடுங்க, போடுங்க. போட்கி எடுங்க, ஓட்டுங்க. யாஸ், நம்ம ஒரு வழியாக என்ன கிராண்ட்பா கிராணி என்ன பார்க்குருவேன் பாருங்க. இந்த ஆஃப்டர் பஸ் வேறு பார்க்குது. ஐயா, ஆஃப்டர் பஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்குது. தி எண்ட், போடுங்க. எஸ்கேப் ஆகிட்டோம். எஸ், நம்ம ஒரு வழியாக எஸ்கேப் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு யாராவது பிடிச்சிருந்தீங்கன்னா யோசிக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெல் ஐக்கானையும் ஆன்ல கொடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரம் பி சூர்யா கேமிங் தமிழ். பாய்.